அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரா அல் பக்கரா குர்ஆனிய சிந்தனை தஃப்சீரிலிருந்து இன்று 219வது வசனத்தை கவனிப்போம். அவர்கள் உம்மிடம் மது பற்றியும் சூதாட்டம் பற்றியும் வினவுகின்றனர். சொல்வீராக, அவை இரண்டிலும் பெரும் பாவம் இருக்கிறது. மக்களுக்கு சில பயன்களும் உள்ளன. அவற்றில் காணப்படும் பயன்களை விட பாவங்கள் மிகப்பாரியது. எதனை செலவழிக்க வேண்டுமென உம்மை அவர்கள் வினவுகின்றனர். சொல்வீராக, மேலதிகமாக எஞ்சுபவற்றை செலவழியுங்கள். அவ்வாறுதான் இறைவன் உலகம் பற்றியும் மறுமை பற்றியும் நீங்கள் சிந்திக்கலாம் என்பதற்காக வசனங்களை உங்களுக்கு விளக்கிச் சொல்கின்றான். மது அருந்தலை ஒருபோதும் அல் குர்ஆன் அனுமதிக்கவில்லை. அது ஒரு பிழையான பாவகரமான செயற்பாடு என்றே அது கருதி வந்தது. மது அருந்தி சுய சிந்தனையை இழந்து ஏறத்தாழ மூளையற்று திரிய விரும்புபவன் ஒன்று உலகில் பெரிய இலட்சியங்களோடு வாழாது சிறிய சிறிய தேவைகளோடு மட்டும் வாழ்வை முடித்துக் கொள்பவனாக இருக்க வேண்டும். அவ்வாறின்றேல் மன உளைச்சலையும் விரக்தியையும் கவலையையும் தீர்த்து கொள்ள யதார்த்த உலகை மறந்து கற்பனை உலகில் சஞ்சரிக்க விரும்புபவனாக இருக்க வேண்டும். அவ்வாறில்லையெனில் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் குடிக்க ஆரம்பித்து அது ஒரு பழக்கமாகி போய் அதனை கைவிட்டு கொள்ள முடியாமல் அதில் மூழ்கி போனவனாக இருக்க வேண்டும். மது அருந்துதல் ஒரு நல்ல பழக்கம் என மனித உடற்கூறோடு சம்பந்தப்படும் மருத்துவமும் கூறவில்லை. மார்க்கங்களும் இதனை அனுமதிக்கவில்லை. மனிதன் இயற்றிய சட்டங்கள் கூட இதனை ஒரு நிர்பந்தத்தால் அனுமதிக்கின்றனவே தவிர அதனை ஒரு நற்செயல் என அவையும் கூறவில்லை. மருத்துவ ஆய்வுகள் இதனால் உடலுக்கு விளையும் பயங்கர தீமைகளையே சுட்டிக்காட்டுகின்றன. இந்த கருத்து பின்னணியில் இந்த வசனங்கள் உணர்த்தும் கருத்துக்களை கீழ்வருமாறு தரலாம். 1. மதுவும் சூதும் அரபுகளின் வாழ்வோடு இரண்டர கலந்து ஆழ்ந்து போன பழக்க வழக்கங்கள். எனவே அவற்றை எடுத்த எடுப்பில் உடனடியாக களைவது சாத்தியமானதல்ல என்பதோடு அது ஒரு சரியான நுணுக்கமான அணுகுமுறையும் அன்று. இந்த வகையில் பொதுவாக அல் குர்ஆனின் வழிகாட்டல் பற்றியும் பயிற்றுவிக்கும் முறை பற்றியும் சுருக்கமாக பார்ப்பது பொருத்தம். நம்பிக்கைகள் சார்ந்த பகுதி பற்றியும் மனித வாழ்வின் அடிப்படை உண்மைகள் பற்றியும் பேசும்போது அல் குர்ஆன் இறுதியானதும் முடிவானதுமான பிரயோகங்களை பாவித்து விளக்கும். ஏனெனில் கருத்து ரீதியான மாற்றம், சிந்தனை ரீதியான உண்மைகள் என்பவற்றுக்கு படிமுறை ஒழுங்கு கிடையாது. ஆனால் நடைமுறை யதார்த்தத்துக்கு வருகையில், அதாவது அல் குர்ஆன் மனிதனை ஊறிப்போன பிழையான பழக்க வழக்கங்களிலிருந்து மீட்க முயலும் போது படிமுறை ஒழுங்கையும் ஓரளவு நீண்ட பயிற்சி முறையையும் கையாளும். வட்டி அரபியலது சமூக பொருளாதார வாழ்வில் வேரூன்றி புரையோடி போன வியாபார வழக்கு. எனவே அதனை மிக இறுதி காலப்பிரிவிலேயே அல் குர்ஆன் தடை செய்தது. அடிமை முறையும் இவ்வகை பண்பை கொண்டது மட்டுமல்ல, அது சர்வதேச ரீதியான வழக்காகவும் காணப்பட்டது. எனவே அதனை சர்வதேச மாற்றத்திற்கு விட்டுவிட்டது. அந்த வகையில் யுத்தம் தவிர்ந்த ஏனைய பகுதிகளில் அதனை தடை செய்தது. இப்பின்னணியில் வருவதே இவ்விரு பழக்க வழக்கங்களும். மதுவையும் சூதாட்டத்தையும் தடை செய்ததன் ஒரு கட்டம் இது. தொழுகையின் போது போதையுடன் அதனை அணுகாதீர்கள் என இன்னொரு கட்டத்திற்கு கொண்டு வந்ததன் பின்னர்தான் முற்றாக அதனை அல் குர்ஆன் தடை செய்தது. இவ்வாறு மனிதன் எங்கிருக்கின்றானோ அக்கட்டத்திலிருந்து மனிதனை தூக்கிவிட முயல்கிறது. அல் குர்ஆன் அவனது சமூக மானசீக யதார்த்தத்தை அது ஒருபோதும் மறப்பதில்லை. எனவே தாங்க முடியாத கடும் அழுத்தங்களை அவன் மீது அது பிரயோகிப்பதில்லை. பொதுவாகவும் நிதானமாகவும் அவனை அது தான் விரும்பும் உயர்நிலைக்கு அழைத்துச் செல்கிறது. இங்கு மது சூதாட்டம் பற்றி மக்களே கேள்வி எழுப்பும் நிலைக்கு அவர்களை அல் குர்ஆன் கொண்டு வந்தது. இப்பழக்க வழக்கங்களில் காணப்படும் தீமைகளை அவதானித்தே இக்கேள்வியை அவர்கள் கேட்டனர். அப்போதும் இறைவன் அவற்றை உடனே தடை செய்யாமையை இங்கு நன்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். 2. மதுவிலும் சூதாட்டத்திலும் சில பயன்களும் உள்ளன என யதார்த்தத்தை ஏற்றுக்கொண்டு அல் குர்ஆன் இங்கே பேசுவது அவதானிக்கத்தக்கதாகும். எப்பயனுமற்ற முழுக்க முழுக்க தீங்கான எப்பொருளும் இறை படைப்பில் கிடையாது. தீமையோ நன்மையோ மிகைத்து காணப்படுவதுதான் பொருட்கள் நடத்தைகளில் காணப்படும் உண்மையாகும். இந்த வகையில் இறைவன் சட்டம் இயற்றும் விதியொன்றை இங்கு சுட்டி காட்டுகிறான். தீமைகள் மிகைத்திருப்பதே ஒரு பொருள் அல்லது நடத்தை தடை செய்யப்பட காரணம் என்பதே அந்த விதியாகும். இவ்வசனத்தின் அடுத்த பகுதி செலவழித்தல் பற்றி அமைகிறது.
இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.